ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசையில் வந்து கனகா அம்மாவுக்கு வந்து வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது. பிரேக் டவுன் ஆனோடனே ஃபோன் பண்ணி என்னை வந்து பிக்கப் பண்ணுங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜீவா வந்து கடையை விட்டு வெளியே போகிறாங்க. ஜீவா வந்து போயிட்டு வரேங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாமா, நான் அங்கிட்டு தான் போகிறேன், இறக்கி விட்டு போகிறேன். இல்லைங்க சார் வேணாங்க சார் அப்படின்றாங்க. இல்லை வாமான்னா சரிங்க. அவங்க 2 பேர் போகையில் பார்த்திங்கன்னா மீனாவும் ஸ்ருதியும் பின்னாடியே போகிறாங்க. என்னங்க இவங்க 2 பேத்துக்கு கனெக்ஷன் இருக்குமா? அத்தை என்னமோ சொன்னாங்க, இங்கே என்னமோ நடக்குது, இருங்க ஸ்ருதி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேர் போகிறாங்க. அப்புறம் ஸ்ருதி ஜீவாவை இறக்கி விட்டுறாரு மனோஜ். அப்போ இறக்கி விட்டுட்டாரா? அப்புறம் ஒன்றும் இல்லை, ஏஞ்சு ஸ்ருதி நீங்கள் ரொம்ப இமேஜினேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கனகா அம்மாவை பிக்கப் பண்ணுறாரு. என்னங்க அத்தை ஒரு ட்ராக் சொன்னாங்க, இங்கே ஒரு ட்ராக் போகுது, இவரோட ஃப்ரெண்டு தானே மாப்பிள்ளை, இவரை எதுக்கு இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் கனகா அம்மாவை உள்ளே வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க. சாப்பிட்டேன் அத்தை, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. நானும் சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. சொத்து பிரச்சனையா, புரோக்கரை லாயரை பார்க்கணுமா இருந்துச்சு, போனேன், அதுக்குள்ளே வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. சரி நீங்கள் உங்களை இங்கே தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன், நீங்கள் இப்படி சொல்ல விட்டி தான் சரின்னு சொல்லி உங்களை வர சொன்னேன்னு இறக்கி விடுங்க. அப்படியா, அந்த கொடைக்கானல் சொத்தை அத்தை? ஆமாங்க மாப்பிள்ளை, அதைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இறக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா மனோஜ் வேறு இடத்துக்கு கிளம்புறாரு. அப்போ ஸ்ருதியும் மீனாவும் சரி அப்போ வேறு வெளில போகல, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முத்து ட்ராப் பண்ண போகிறாரு. ட்ராப் பண்ண போகையில் பார்த்திங்கன்னா மீனா கிறிஸ்ஸு, ரோஹிணி, மனோஜ் இவங்க 3 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்ஸுக்கு வந்து பிடிச்ச ஐஸ்கிரீமாக கேட்டோடனே மனோஜ் வாங்கி கொடுக்குறான். அப்போ ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க, நீ அபார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, எப்போ ரோஹிணி அபார்ட் பண்ணுறீங்க? கிறிஸ் ஒரு நிமிஷம் சாப்பிட்டுக்கிட்டு அப்பாங்கிட்ட போய் பேசிட்டு வரோம். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சின்ன பிள்ளை முன்னாடி என்ன பேசுறீங்க? அவனுக்கு அதெல்லாம் புரியும். அதை யார் சொன்னால் அவனுக்கு புரியாது? அதெல்லாம் நல்லா புரியும் அவனுக்கு. நீங்கள் அப்படி இப்படிலாம் பேசாதீங்க. என் மயனுக்கு வந்து 2 நாள் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் அப்பா கூட இருக்கேன்ற வார்த்தை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நான் உங்களுக்கு டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுவேன். நானே இல்லாத போது நீ அந்த குழந்தைய வச்சு என்ன பண்ண போகிற? எதுக்கு தேவையில்லாமல் வயிற்றில் அதை வேற சுமந்துக்கிட்டு இருக்க? நீ அதை அபார்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு. அது உங்களுக்கு தேவையில்லை மனோஜ், உங்கள் வேலையை பாருங்கள், உங்களுக்கு தேவை டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே நாடகம் முடிஞ்சுச்சு.